ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துக்கணும். அது கூட நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம் அந்த வாசத்துக்காக. உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா அந்த தோலோடே போட்டுங்க. எனக்கு அது சிக்குனா பிடிக்காது, அதனால் சேர்க்கல. அந்த விதையை மட்டும் எடுத்துக்கிட்டேன் வாசத்துக்கு. இதை போட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிக்கணும். அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டே. சுகர் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எந்த கப்பால் சுகர் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் பால் பவுட்ரு ஒரு கப் எடுத்துக்கணும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பு அதே கப்பால். திரும்ப அதில் கால் கப்பு கோகோ பவுட்ரு எடுத்திருக்கேன். கோகோ பவுட்ரு இருந்தால் கோகோ பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் சாக்லேட் ஃப்ளேவருக்காக கோகோ பவுட்ரு எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்மளோட கஸ்டர்ட் பவுடர். இது ரெடி ஆகிடுச்சு. கடையில் 50 ரூபா 60 ரூபான்னு கிடைக்கும். அமேசான்லலாம் ஆர்டர் பண்ணோன்னா ஒரு பாக்கெட் தனியாக கொடுக்க மாட்டான், 4 பாக்கெட் தான் தருவான். இந்த பவுடரை வச்சு நம்ம ஐஸ்கிரீமு என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பாலில் ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடர் கலந்துக்கிட்டேன். கொதிக்க வச்ச பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அடுத்தது சுகர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை போட்டு கை விடாமல் கொஞ்சம் கிண்டிக்கணும். அதுக்கு அடுத்தது அதை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் அந்த பாலை வச்சுருந்துட்டு நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டு அந்த பாலில் அதை போட்டு சாப்பிட்டோன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம மில்க் ஷேக் செய்யவோ இல்லை ஐஸ்கிரீம் செய்யவோ என்ன வேணால் சேர்த்துக்க